அனைவருக்கும் வணக்கம். இன்று கடக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். பொதுவாக கடக ராசியில் பிறந்தவர்கள் அமைதியான குணத்தையும் அக்கறையான பேச்சையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். கடக ராசியில் பிறந்தவர்கள் தாய்மேல் அதிக அன்பையும் குடும்பத்தில் அதீத அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை குணம் கொண்டவர்கள், விடாமுயற்சி செய்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் விட்டு கொடுத்து நடப்பது, தியாக குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வதற்கு இவர்களை மிஞ்ச ஆளே கிடையாது. வாழ்க்கையில் தனக்கென தனி கொள்கைகளை வைத்துக்கொண்டு வாழ்பவர்கள். உங்கள் ராசிக்கு 6வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும். கராராக பேசி காரியம் சாதிப்பீர்கள். காரியம் ஆக வேண்டுமென்றால் உங்கள் காலை பிடிப்பதும் கையை பிடிப்பதுமாக இருந்த நபர்களை ஒதுக்கி தள்ளுவீர்கள். வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். சேமிக்கும் அளவிற்கு வருவாய் அதிகரிக்கும். சிலருக்கு அடிப்படை வசதிகள் பெருகும். பழுதான சாதனங்களை மாற்றுவீர்கள். புதிய ஆடைகள் ஆபரணங்களில் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் பாசம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டு. நெடுநாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த சில காரியங்கள் இப்பொழுது இனிதே முடிவடையும். செவ்வாய் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் இனி வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள். இழப்புகள், ஏமாற்றங்கள் போன்ற பாதிப்புகள் விலகி மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரை மனக்குழப்பத்துடன் இருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரைகுறையாக நின்று போன வேலைகள் எல்லாம் முழுமையடையும். வீண் கோபம், மனக்கலக்கம் ஏற்படலாம். ஏமாந்து போன தொகையை நினைத்து வருந்துவீர்கள். ஏமாற்றிய நபர்களை நினைத்து ஆதங்கப்படுவீர்கள். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளி நபர்களிடம் சொல்லி ஆறுதல் தேட முற்படாதீர்கள். சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். பெரிய நோய்க்கான அறிகுறிகள் இருப்பதைப் போல் எண்ணம் தோன்றும். வீண் அச்சம் வேண்டாம். ஆண்டு பிறப்பு முதல் 10/5/2025 வரை குரு உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களின் லாபம், செல்வ செல்வாக்கு கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். புது பதவிகள் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் கூடுதலாக ஒரு அறை அல்லது தளம் அமைக்கும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். அயல் நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும். வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். மே மாதம் 11ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைவதால் வீண் செலவுகளால் சேமிப்புகள் கரையும். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். எதிர்பாராத பயணங்கள் உண்டு. உங்களை பற்றிய வதந்திகள் வரக்கூடும். தூக்கம் குறையும். பழைய கடன் பகையை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள். மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வியாபாரிகள் கடையை விரிவுபடுத்தி பெரிய முதலீடுகளை போட்டு நட்டப்பட்டிருப்பீர்கள். இனி வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து கொள்முதல் செய்வீர்கள். நீண்ட நாளாக மனதில் நினைத்திருந்த மாற்றங்களை இப்போது உடனடியாக செய்வீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சுமூக நிலை காணப்படும். எதிலும் உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள். வேலை ஆட்களிடம் கராராக இருங்கள். மெடிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பெட்ரோல், கெமிக்கல் வகைகளால் ஆதாயம் உண்டு. பழைய பங்குதாரரை மாற்றுவீர்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள், உங்களுக்கு எதிரான மேலதிகாரி வேறிடத்திற்கு மாற்றப்படுவார்கள். தள்ளிப்போன பதவியுயர்வு, சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். அலுவலகத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கவும். மற்றவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். சக ஊழியர்களில் சிலர் உங்களை பற்றி மேலதிகாரியிடம் குறை கூறுவார்கள். அலுவலகத்தில் எல்லா நடவடிக்கைகளிலும் உஷாராக இருங்கள். கணினி துறையில் இருப்பவர்கள் உங்களில் சிலர் தற்போது பணிபுரியும் அலுவலகத்தில் இருந்து தலைமை அலுவலகத்திற்கு மாற்றப்படுவீர்கள். சம்பள உயர்வும் எதிர்பார்க்கலாம்.
சொத்துக்கள் சேரும் காலம் இது. எனினும் ஆவணங்களை சரிபார்த்து முன்பணம் கொடுங்கள். சேமிப்புகள் உயரும் வாய்ப்பு உண்டு. வீட்டில் சில சுபகாரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் நிறைவில் சுப முடிவுகளே ஏற்படும். வயதில் மூத்த பெண்மணிகளின் ஆலோசனை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தீர்த்த சிறப்புமிக்க தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். மாதந்தோறும் குலதெய்வத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்யுங்கள். நடப்பதெல்லாம் நன்மையாகும். கடக ராசிக்கான தமிழ் வருட பலன்களை பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.